அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் 2024 பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ ரிஷப ராசிக்கு செப்டம்பர் 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வீண் புகழுக்கும் உங்களை அடிமையாக்கும். உங்களை முன்னாடி நின்று புகழ்ந்தவர்கள் உங்கள் கால வார பின்னாடி பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் உங்கள் மூஞ்சிக்கு நேராக யாருன்னா புகழ்ந்தாலோ, உங்களை உயர்த்தி பேசினாலோ, பொய் புகழ்ச்சி பாடினாலோ அவர்களை நம்பாதீங்க. பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. செப்டம்பர் 18ஆம் தேதி ராசியில் சுக்கிர பகவான் நீச்சமாக இருப்பார் செப்டம்பர் 17 வரைக்கும். அதனால் வேலையில் மனக்கசப்பு உண்டு. அதனால் நீங்கள் இருக்கிற வேலையில் நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு செய்கிற மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் 2024 இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புதிய முயற்சிகளோ, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை வேறு எதுனா புதிய முயற்சிகள் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் செப்டம்பர் 18க்கு அப்புறமா வச்சுக்கோங்க. வெளிநாடு, வெளி மாநில பிரயாணங்கள் அதெல்லாமே கூட இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா, வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கிறது. 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர்கள் உண்டு. குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்வது இந்த செப்டம்பர் மாதம் 2024 ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால சித்தர்கள் மற்றும் ஞானவான்கள், உங்களை விட நல்ல அனுபவித்தவர்களுடைய கான்டாக்டுன்னு சொல்லக்கூடிய அவங்களோட நீங்கள் பழகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் அவங்களிடம் நீங்கள் அனுபவ பாடங்கள் நிறைய கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரவு தடையில்லாமல் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். வீடு, மனை, வாகனம் போன்ற விஷயங்களுக்கு 16ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் அதே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை கடன் இல்லை அது போன்ற விஷயங்கள் ஏதேனும் நீங்கள் அடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா வச்சுக்கோங்க. குறிப்பாக சொல்ல போகிறோம்னா, 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய கலத்திரத்தை பார்க்கறதுனால புதிய வரன்கள் அமைவதில் தடைப்படும். கணவன் மனைவியிடையே விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. மன வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. அதனால் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அது போன்ற விஷயங்களில் லாபம் ஏற்பட வாய்ப்புண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவு, ஸ்பெக்குலேஷன்ஸ் போன்ற இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அது உங்களுக்கு வருமானத்தை சில வழிகளில் ஈட்டு தரத்தான் செய்யும். சூரியன் மற்றும் கேது சேர்ந்து இருப்பதனால தந்தைக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மருத்துவம் சின்ன பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் நன்மை பயக்கும். சுருக்கமாக சொல்ல போனோன்னா, உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அடைக்கணும், உங்கள் கடனை அடைக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை 16ஆம் தேதிக்கு அப்புறமா வச்சுக்கோங்க. புதிய முதலீடுகளோ இல்லை வீடு, மனை, வாகனம் வாங்குவது செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நன்றி, வணக்கம்.